ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் சாட் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கலாகவே இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிருவீங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு. சரிங்களா? டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் என்ன மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைலு, ஏர்னிங்ஸ் எல்லாமே இருக்கணும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் நினைக்கிறீங்க, அப்போ அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பீப்புள் பேசுகிறது தான். சரிங்களா? அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நம்ம ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ராடக்டையோ அல்லது சர்வீஸையோ அப்படி இல்லைன்னா ஒரு பிராண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் டிஜிட்டலாக நிறையா டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், சரிங்களா, அதை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து கன்சியூமருக்கு வந்து ரீச் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மொபைல் டிவைஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜின்ஸ், அப்புறம் இமெயில், இந்த மாதிரி டிஜிட்டல் சேனல்ஸில் வந்து எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? நோட்டீஸாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், நோட்டீஸ் ஒட்டுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸ் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதிகமாக ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்தை தவிர்த்து மித்த டைம் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படின்னும்போது அதை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நல்லா
ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆன்லைனில் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆன்லைனில் வந்து அடிக்கடி வருதுன்னும் போது அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராண்டிங் மணிக்கு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தான். இப்போ எல்லாமே ஒரு பொருளை வாங்குறதுனாலும் சரி, அதை வந்து செல் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக தான் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஜிட்டல் இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு ப்ராடக்டிவ் சர்வீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரிலேட்டட் கஸ்டமர்கிட்ட வந்து அதை ஈஸியாகவே கொண்டு சேர்த்துருவாங்க. சரிங்களா? அது யாருக்கு வேணுமோ அது வந்து அவங்க ஈஸியாகவே அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலோட பவர். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா அட்வான்டேஜாகவே இருக்குது. சரிங்களா? ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் தான். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு அமேசானே எடுத்துக்கோங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அமேசானோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்துலேயே டாப் 10 பணக்கார லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அமேசான் தான் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க என்ன ட்ரிக்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு தான் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க. அதாவது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 பொசிஷனில் வந்து ரீச் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே இப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆன்லைன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். சரிங்களா? இப்போது நீங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அப்போது இப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் டிஜிட்டல். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி பண்ண முடியும், நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளும் நிறைய ஏர்னிங்ஸ்ன்றது பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம கற்றுக்கிறது மூலயமா நமக்கு டேலண்ட்டு ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஒரு கமிஷன் பேஸில் வந்து நம்மளாலே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறையா பேர் இப்போ இருக்கிற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி எந்தளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளும் இதை யூஸ் பண்ணால் நம்ம என்ன ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு நம்ம என்ன கற்றுக்கிறணும், ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ என்ன மாதிரி டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது, நம்ம என்ன மாதிரி பண்ணணும், ஒரு செகண்டரி இன்கம் சோர்ஸ் வந்து நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அப்படி தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃபஸ்ட்டு என்னென்னு வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சிஇஓ தான். அதாவது ஒரு ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் சிஇஓன்றது. சரிங்களா? அதாவது இப்போது ஒரு இதை வந்து நீங்கள் வெப்சைட்டை வந்து யாராவது வந்து பார்க்குறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மாதிரிக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு உடனே டாப்பில் வந்து வரும். சரிங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன்ன்றது. நீங்கள் ஒரு இதை சர்ச் பண்ணும்போது அதை வந்து டாப்பில் வந்து வர வைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் வந்து வர வைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் த்ரோ, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ஏதாவது இது பண்ணுறீங்கன்னா அதோட விசிபிலிட்டி, அதாவது அதோட பர்ச்சேஸ் ரேட்டிங், அதாவது அதை வந்து பிராண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் அண்ட் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்ஸு, வீடியோஸு, இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு கரெக்டான ஆடியன்ஸுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை
அவங்களோட கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸை வச்சு அவங்களோட டேலண்ட்டை வச்சு நிறைய பேர் வந்து அதில் ஏர்னிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அது உண்மைதான். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸு வீடியோஸு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா, நிறைய இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், நிறைய சோசியல் மீடியா, சரிங்களா, இதில் எல்லாத்தையும் நிறைய பேர் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சரிங்களா, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றது இப்போ நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறீங்கன்னா லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டன், இந்த மாதிரி ட்விட்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் நல்லா உங்களோட யூசர்ஸ் கூட நல்லா என்கேஜ் பண்ண முடியும். சரிங்களா, இதுக்கு வந்து கரெக்டான வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் தான். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க அதை வெறும் டைம் பாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஏர்ன் பண்ணணுன்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து அவங்க ப்ராப்பராக எஃபோர்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வியூவர்ஸை மட்டும்தான் இருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் என்றைக்கு நீங்கள் வந்து அதை கிரியேட்டர்ஸாக ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்க்குறீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணவங்க ஒரு ஏர்னிங்காண்டி மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா அதில் யாருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்ஸாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா அவங்க வந்து அவங்களோட டைமையும் டேலண்ட்டையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களும் டைமை தான் யூஸ் பண்ணுறாங்க, நீங்களும் டைம் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்கம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணுற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்கம் வந்து லாஸ் தான் ஆகுமே தவிர இன்கம் வராது. சரிங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங். நீங்கள் வந்து ஒரு டார்கெட் இமெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க, ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும் கஸ்டமர்ஸ்க்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இமெயில்ஸ் தான். சரிங்களா, இப்போது எந்த பெரிய நீங்கள் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸாக இருந்தாலுமே இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயிலை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கான்டாக்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்குறதுக்காக இருக்கட்டும், அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்க்காக இருக்கட்டும், சரிங்களா, அவங்களோட டீலர்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் தான். சரிங்களா, இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பண்ணிங்களும் டிவியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். சரிங்களா, அது வந்து பிபிசின்னு சொல்லுவாங்க. அதாவது பே பர் கிளிக். நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கமிஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சோசியல் பிளாட்ஃபார்மில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு பிளாக்காக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சோசியல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து இன்கம் பண்ணுறது ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ அதோட லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி சப்போஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன்ன்றது வரும். சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் இல்லைனா ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் இல்லைனா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது. நீங்கள் யூடியூப் சேனல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பாப்புலரான சேனல் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிலியேட் லிங்க்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்ன்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேட்டிங் வித் ஒரு ஆன்லைன் இண்டிவிஜுவல் பீப்புள். அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொலாபரேட்டிங் பண்ணி நீங்கள் அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண வைக்க முடியும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு யூடியூப் சேனல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100K சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கோஆப்ரேஷன் பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவல் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க ஒரு யூடியூப் சேனல் தான் அவங்க ஓன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து அதை ரீச் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது. இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு புதிய நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஒரு எடிட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து நீங்கள் நிறையா கற்றுட்ருப்பீங்க.
அந்த எஜுகேஷன் டேலண்ட்டை வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போய் ஏர்ன் பண்ணுறத விட அதோட உங்களோட அதிகமாகவே இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், நிறைய ஃப்ரீலான்சர் மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் வந்து கற்றுக்கிற முடியும், கற்றுக்கிறத வச்சு ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.